أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹசரத் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் குறிப்பில் ஜகாத் கொடுக்க மறுத்தவர்கள் தொடர்பாக அன்னாருடைய சிந்தனைகள் மற்றும் அவர்களுடன் அன்னார் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் ஆகியவை எடுத்து கூறப்பட்டு வந்தன. இது குறித்து தபரி வரலாற்று நூலில் மேற்கொண்டு இவ்வாறு எடுத்து கூறப்பட்டுள்ளது. அசத், கத்ஃபான் மற்றும் தே ஆகிய கோத்திரங்கள் நபித்துவத்திற்கான பொய்யான வாதம் புரிந்த துலேஹா பின் ஹுவைலிதிடம் ஒன்று கூடிவிட்டார்கள். சில குறிப்பிட்ட மக்களை தவிர அசத் கோத்திரத்து மக்கள் சமீரா என்ற இடத்தில் ஒன்று கூடினார்கள். ஆது சமுதாயத்தின் ஒரு நபருடைய பெயரில் இந்த இடத்திற்கு சமீரா என்ற பெயர் வைக்கப்பட்டது. இது மக்கா செல்லும் வழியில் உள்ள ஒரு சமுதாயமாகும். இந்த பகுதியின் அக்கம்பக்கம் கருப்பு நிற மலைகள் இருக்கின்றன. அவற்றின் காரணமாக இதற்கு இந்த பெயர் வைக்கப்பட்டுள்ளது. ஃபசாரா மற்றும் கத்ஃபான் கோத்திரத்து மக்கள் தங்கள் நட்பு கோத்திரங்களுடன் இணைந்து தீவா என்ற இடத்தின் தெற்கில் ஒன்று கூடினார்கள். தே கோத்திரத்தினர் தங்களது பகுதியின் எல்லையில் ஒன்று திரண்டனர். சாலபா பின் சாத், மர்ரா மற்றும் அபஸ் ஆகிய கோத்திரங்களிலிருந்து அவர்களுக்கு உதவி புரியக்கூடியவர்கள் ரப்ஸா என்ற இடத்திலுள்ள அப்ரக் என்ற இடத்தில் ஒன்று கூடினார்கள். ரப்ஸா என்பதும் 3 நாள் பயண தொலைவில் உள்ள மதீனத்து பள்ளத்தாக்கில் ஒன்றாகும். அப்ரகு ஜுபதா பனு ஜுபியான் கோத்திரத்துடைய இடங்களில் ஒன்றாக இருந்தது. பனு கனானா கோத்திரத்தின் சில மக்களும் அவர்களுடன் வந்து இணைந்தார்கள். ஆனால் அந்த பகுதியில் அவர்கள் அனைவரும் கூடியிருக்க முடியவில்லை. எனவே அவர்கள் 2 கூட்டங்களாக பிரிந்துவிட்டனர். ஒரு கூட்டம் அப்ரக்கில் இருந்தது. இரண்டாவது கூட்டம் ஜுல் கிஸ்ஸா சென்றுவிட்டது. ஜுல் கிஸ்ஸாவும் கூட மதினாவிலிருந்து 40 மைல் தொலைவில் உள்ள ஓர் இடமாகும். துலேஹா ஹிபாலை அவர்களுக்கு உதவி செய்வதற்காக அனுப்பி வைத்தான். ஹிபால் என்பவன் துலேஹாவின் சகோதரனின் மகனாவான். எவ்வாறு இருப்பினும் இவ்வாறு ஹிபால் ஜுல்கஸ்ஸா கோத்திரத்தின் தலைவனானான். அங்கு அசத், லேஸ், பீல் மற்றும் முதலஜ் ஆகிய கோத்திரங்களைச் சேர்ந்த அவர்களின் உதவியாளர்களும் இருந்தார்கள். ஆஃப் பின் ஃபலாம் பின் சனான் அப்ரக் எனும் இடத்தில் இருந்த மர்ரா கோத்திரத்தின் தலைவனானான். சாலபா மற்றும் அபஸ் கோத்திரங்களுக்கு ஹாரிஸ் பின் ஃபுலான் தலைவனானான். அவன் பனு சபீஹ் கோத்திரத்தின் தலைவனாவான். இந்த கோத்திரங்கள் தங்களது பிரதிநிதி குழுக்களை அனுப்பின. அது மதீனா வந்தது. இவர்கள் ஒன்று கூடிய பிறகு ஒரு பிரதிநிதி குழுவை அமைத்து அனுப்பினார்கள். ஒவ்வொரு கோத்திரமும் தத்தமது குழுவை அனுப்பியது. வந்தவர்கள் மதீனாவின் கண்ணியமான மக்களிடம் தங்கினார்கள். ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத் தவிர ஏனைய அனைவரும் அந்த மக்களை தம்மிடத்தில் விருந்தினர்களாக வைத்து கொண்டார்கள். அந்த மக்களை ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடம் அந்த மக்கள் தொழுது வருவார்கள், ஆனால் ஜகாத் கொடுக்க மாட்டார்கள் என்ற நிபந்தனையின் பெயரில் அழைத்து வந்தார்கள். அல்லாஹ் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உண்மையில் நிலைத்திருக்க செய்துவிட்டான். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள் ஒட்டகத்தை கட்டக்கூடிய கயிற்றை தராமல் இருந்தாலும் நான் இவர்களுடன் போரிடுவேன் என்று கூறினார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கொள்கையை பார்த்த
ஜகாத் கொடுக்க மறுத்தவர்களின் குழுக்கள் மதினாவிலிருந்து திரும்பிச் செல்ல ஆரம்பித்த போது அப்போது அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது என்பதை பற்றி குறிப்பிட்டவாறு ஒரு வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர் இவ்வாறு எழுதுகிறார். இந்த குழுக்கள் அன்னாருடைய மன உறுதியை கண்டதும் மதினாவிலிருந்து திரும்பி வந்துவிட்டன. ஆனால் மதினாவிலிருந்து செல்லும்போது 2 விஷயங்கள் அவர்களின் சிந்தனையில் இருந்தன. ஒன்று, ஜகாத் கொடுப்பதை நிராகரிப்பது சம்பந்தமாக எந்த உரையாடலும் எடுபடாது. இது குறித்து இஸ்லாத்தின் கட்டளை தெளிவாக உள்ளது. மேலும் ஹலீஃபா அவர்கள் தமது கருத்தில் இருந்தும் உறுதியில் இருந்தும் பின்வாங்குவார்கள் என்று எந்த நம்பிக்கையும் இல்லை. குறிப்பாக ஆதாரம் தெளிவான பிறகு முஸ்லிம்கள் அன்னாரின் கருத்தோடு ஒருமித்து ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உதவி புரிய தயாராக உள்ள நிலையில் கண்டிப்பாக ஈடுபடாது. இரண்டாவது, அவர்களது நினைப்பில் முஸ்லிம்களின் பலவீனம் மற்றும் குறைவான எண்ணிக்கையை நல்ல வாய்ப்பாக கருதி எப்படிப்பட்ட பயங்கரமான தாக்குதலை மதீனா மீது தொடுக்கலாம் என்றால் அதனால் இஸ்லாமிய அரசு வீழ்ந்துவிடும், இது அவர்கள் நினைப்பாக இருந்தது. மேலும் இந்த மார்க்கம் அழிந்துவிடும், இப்படி நாம் செய்தால் இவ்வாறு நாம் ஆக்கிரமித்து விடலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். எவ்வாறு இருப்பினும் இவர்கள் திரும்பிச் சென்று தங்களது கோத்திரங்களிடம் இப்போது மதீனாவில் மிக குறைவான மக்களே உள்ளார்கள் என்று கூறினார்கள். தாக்குதல் நடத்துமாறு அவர்களுக்கு கூறினார்கள். மறுபுறம் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கவனமற்றவர்களாக இருக்கவில்லை. அவர்கள் அந்த பிரதிநிதி குழுக்கள் சென்ற பிறகு மதீனாவின் எல்லா எல்லை பகுதிகளிலும் முறையாக காவல் நியமித்து விட்டார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹதரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹதரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹதரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரை இந்த பணிக்காக நியமித்தார்கள். ஓர் அறிவிப்பில் ஹதரத் சாத் பின் அபி வக்காஸ் மற்றும் ஹதரத் அப்துர் ரஹ்மான் பின் ஆஃப் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்களும் ஆகியோர் பற்றியும் இவர்களும் எல்லைகளில் காவலுக்காக நியமிக்கப்பட்டிருந்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோக ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவின் எல்லா மக்களுக்கும் பள்ளியில் ஒன்று கூடுமாறு கட்டளையிட்டார்கள். பிறகு அவர்களிடம் கூறினார்கள், நாடு முழுவதும் காஃபிராகிவிட்டது. அவர்களின் குழு உங்களது எண்ணிக்கை குறைவை பார்த்து சென்றுள்ளனர். அவர்கள் பகலில் உங்களை தாக்குவார்களா அல்லது இரவில் உங்களை தாக்குவார்களா என்று உங்களுக்கு தெரியாது. மிகவும் அருகில் உள்ள அவர்களது கூட்டம் இங்கிருந்து ஒரு பரீத் தொலைவில் தான் உள்ளது, அதாவது 12 மைல். ஒரு பரீத் 12 மைலுக்கு இணையானது, அதாவது 12 மைல் தொலைவில் உள்ளார்கள். சில மக்கள் நாம் அவர்களின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுடன் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினர். ஆனால் நாம் அவர்கள் கூறியதை ஏற்கவில்லை, மேலும் அவர்களின் நிபந்தனைகளை நிராகரித்து விட்டோம். எனவே இப்போது போருக்காக முற்றிலும் தயாராகிவிடுங்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கணிப்பு முற்றிலும் சரியாக இருந்தது. ஜகாத் கொடுக்க மறுத்தவர்களின் குழு மதீனாவிலிருந்து திரும்பி சென்ற பிறகு 3 இரவுகள் தான் கழிந்தன. இரவு வந்ததுமே அவர்கள் மதீனா மீது தாக்குதல் தொடுத்து விட்டார்கள். தங்களுடன் இருந்தவர்களின் ஒரு கூட்டத்தை தேவையின் போது அவர்கள் உதவிப்படையாக பணியாற்ற வேண்டும் என்பதற்காக ஜுல் ஹிஸ்ஸா என்ற இடத்தில் விட்டு வந்தார்கள். ஜுல் ஹிஸ்ஸா என்பது பனு ஃபசாரா உடைய நீர்நிலைகளில் ஒன்றாகும். இது ரபஸா மற்றும் நஹ்லுக்கு நடுவில் உள்ளது. எவ்வாறு இருப்பினும் இந்த தாக்குதல் தொடுப்பவர்கள் இரவு நேரத்தில் மதீனாவின் எல்லை பகுதிகளை அடைந்தார்கள். அங்கு ஏற்கனவே போர் வீரர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் இன்னும் சில மக்கள் இருந்தார்கள். அவர்கள் உயரத்தில் ஏறிக்கொண்டிருந்தார்கள். காவல் காப்பவர்கள் எதிரிகளின் படையெடுப்பை பற்றி அவர்களுக்கு தெரியப்படுத்தினார்கள். மேலும் எதிரிகள் முன்னோக்கி வருவதை பற்றி ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தகவல் கொடுப்பதற்காக ஆட்களை விரைந்தோடச் செய்தார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாரும் தத்தமது இடங்களில் நிலைத்திருங்கள் என்று செய்தி அனுப்பினார்கள். இதனால் எல்லா படைகளும் இவ்வாறு செய்தன. பிறகு ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளியில் உள்ள முஸ்லிம்களை உடன் அழைத்து கொண்டு ஒட்டகங்களில் பயணமாகி அவர்களை நோக்கி சென்றார்கள். எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடினர். முஸ்லிம்கள் தங்கள் ஒட்டகங்களில் அவர்களை விரட்டிச் சென்றார்கள். எதுவரை என்றால் அவர்கள் ஜூ ஹிஸ்ஸாவை சென்றடைந்தார்கள். தாக்குதல் தொடுப்பவர்களின் உதவி படைக்குழுவானது தோலால் செய்யப்பட்ட பைகளில் காற்றை நிரப்பி அவற்றில் கயிறுகளை கட்டி முஸ்லிம்களை எதிர்கொள்ள புறப்பட்டது. அவர்கள் அந்த பைகளை தங்கள் கால்களால் உதைத்து ஒட்டகங்களுக்கு முன்னால் தொங்கவிட்டு விட்டனர். அதனால் ஒட்டகம் ஏதோ ஒன்று தொங்கிக் கொண்டே வருகிறது என்று பைகளை கண்டு பயந்து துள்ளும். எனவே முஸ்லிம்களின் எல்லா ஒட்டகங்களும் அவற்றால் எவ்வாறு பயந்து துள்ளி ஓடினென்றால் அவற்றின் மீது பயணித்திருந்த அந்த முஸ்லிம்களால் அவற்றை சுதாரிக்க செய்ய முடியவில்லை. எதுவரை என்றால் அவர்கள் மதீனா வந்தடைந்து விட்டார்கள். ஆயினும் அதனால் முஸ்லிம்களுக்கு எந்த இழப்பும் ஏற்படவில்லை. அவர்களுக்கு எந்த பொருளும் கிடைக்கவும் இல்லை.
முஸ்லிம்களின் இந்த வெளிப்படையான பின்வாங்குதலால் எதிரிகள் முஸ்லிம்கள் பலவீனமானவர்கள், அவர்களிடம் எதிர்த்து போரிட ஆற்றல் இல்லை என்று நினைத்து விட்டார்கள். இந்த தப்பெண்ணத்தால் அவர்கள் துல் கிஸ்ஸா என்ற இடத்தில் தங்கியிருந்த தங்களது தோழர்களுக்கு இந்த நிகழ்வை பற்றி தகவல் கொடுத்தார்கள். அவர்கள் இந்த செய்தியின் மீது நம்பிக்கை வைத்து அந்த கூட்டத்துக்கு அருகே வந்துவிட்டனர். ஆனால் அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் வேறு ஒன்றையே தீர்மானித்துள்ளான், அதை அவன் நிறைவேற்றியே தீருவான் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஹஜ்ரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இரவு முழுவதும் தமது படையை ஆயத்தப்படுத்துவதில் ஈடுபட்டிருந்தார்கள். எல்லாரையும் தயார்படுத்திவிட்டு இரவின் பிற்பகுதியில் முழு படையையும் வரிசைப்படுத்திவிட்டு நடந்து சென்றார்கள். நுஅமான் பின் முக்ரன் வலப்புற படையிலும், அப்துல்லா பின் முக்ரன் இடப்புற படையிலும், சுவைத் பின் மக்ரன் படையின் பிற்பகுதியிலும் பொறுப்பாளர்களாக இருந்தார்கள். இவர்களுடன் சில சவாரி வீரர்களும் இருந்தனர். பொழுது புலர்வதற்குள் முஸ்லிம்களும் ஜகாத் கொடுக்க மருத்துவர்களும் ஒரே களத்தில் ஒன்று கூடிவிட்டனர். முஸ்லிம்களின் எந்த ஒரு சத்தமும் வாடையும் அவர்களுக்கு வருவதற்குள் முஸ்லிம்கள் அவர்களை வாளுக்கு இரையாக்க ஆரம்பித்து விட்டார்கள். பிறகு இரவின் பிற்பகுதியில் போர் நடந்தது. இன்னும் சூரியனின் கதிர் கீழ்வானத்தை தனது தோற்றத்தால் ஒளிரச் செய்திருக்கவில்லை. அதற்குள் நிராகரித்தவர்கள் தோல்வியை தழுவி விரண்டோடிவிட்டனர். பிறகு எழுதப்பட்டுள்ளது, முஸ்லிம்கள் அந்த எல்லா விலங்குகளையும் தம்பசப்படுத்தி கொண்டார்கள். இந்த சம்பவத்தில் ஹிபால் கொல்லப்பட்டான். ஹசரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்களை விரட்டிச் சென்றார்கள். எதுவரை என்றால் துல் கிஸ்ஸா என்ற இடத்தை அடைந்து அங்கே தங்கினார்கள். இது அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வழங்கிய முதல் வெற்றியாகும். ஹசரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நுஅமான் பின் முக்ரனை சில மக்களுடன் அங்கேயே நியமித்து விட்டார்கள். தாம் மதீனாவுக்கு திரும்பி வந்தார்கள். இது தபரி வரலாற்று நூலின் ஆதாரமாகும். இந்த போரை பத்ர் யுத்தத்தோடு ஒப்பிட்டவாறு ஓர் எழுத்தாளர் இவ்வாறு எழுதுகிறார். இந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவு ஈமான், நிச்சய உறுதி, மன உறுதி, உறுதியாக நிலைத்து நின்றல், ஆயத்தம் செய்தல் மற்றும் முன்னேற்பாடு ஆகியவற்றை மேற்கொண்டார்கள் என்றால், அதனால் முஸ்லிம்களின் உள்ளத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்து யுத்தங்களின் நினைவு புத்துணர்ச்சி பெற்றது. ஹஜ்ரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தின் இந்த முதல் போர் பெருமளவில் பத்ர் போருடன் ஒத்துப்போகக்கூடியது. பத்ர் போரன்று முஸ்லிம்கள் வெறும் 313 எனும் சிறிய எண்ணிக்கையில் இருந்தார்கள். ஆனால் மக்கத்து இணைவிப்பாளர்களின் எண்ணிக்கையோ 1000ஐயும் விட அதிகமாக இருந்தது. இந்த சந்தர்ப்பத்திலும் முஸ்லிம்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே இருந்தது. அதற்கு நிகராக அபஸ், ஜுபியான் மற்றும் கத்ஃபான் ஆகிய கோத்திரங்கள் பெரும் திரளுடன் முஸ்லிம்களை தாக்கினர். பத்ர் சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் இணை வைப்பாளர்கள் மீது வெற்றியை வழங்கினான். இந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அன்னாரின் தோழர்களும் முழுமையான ஈமானுக்கான சான்றை வழங்கினார்கள். எதிரிகள் மீது வெற்றி பெற்றார்கள். எவ்வாறு பத்ர் யுத்தம் தொலைநோக்கு முடிவுகளை கொண்டிருந்ததோ அவ்வாறே இந்த போரிலும் முஸ்லிம்களின் வெற்றி இஸ்லாத்தின் எதிர்காலத்தின் மீது ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. பனு ஜுபியான் மற்றும் பனு அபஸ் கோத்திரங்கள் இந்த தோல்வியினால் கோபத்தில் கொந்தளித்து தங்கள் ஊர்களில் இருந்த முஸ்லிம்கள் மீது திடீர் தாக்குதல் தொடுத்து மிகவும் கருணையற்ற முறையில் பல வகையான தண்டனைகள் கொடுத்து அவர்களை ஷஹீதாக்கினார்கள். அவர்கள் இவ்வாறு பழிவாங்கினார்கள். அவர்கள் பகுதியில் வசித்து வந்த அப்பாவி முஸ்லிம்களை கொன்றுவிட்டார்கள், ஷஹீதாக்கிவிட்டார்கள். அவர்களை பின்பற்றிய வண்ணம் ஏனைய கோத்திரங்களும் இவ்வாறு செய்தன. இந்த அநீதிகளை பற்றிய தகவல் கிடைத்ததும் ஹஜ்ரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னார் இணை வைப்பாளர்களை நன்றாக கொலை செய்வார்கள் என்றும், ஒவ்வொரு கோத்திரத்தில் இருந்தும் எவர்கள் முஸ்லிம்களை கொலை செய்தார்களோ அவர்களை அதற்கு பழிவாங்கும் விதமாக கொலை செய்வார்கள் என்றும் ஆணையிட்டு கூறினார்கள். ஹஜ்ரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலைமை மற்றும் வழிகாட்டலில் ஜகாத் கொடுத்த மருத்துவர்களின் ஹஜ்ரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலைமை மற்றும் வழிகாட்டலில் ஜகாத் கொடுக்க மறுத்தவர்களின் தாக்குதல்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு உடனேயே இதர பலவீனமான மற்றும் சஞ்சலம் கொண்டிருந்த கோத்திரங்கள் ஒருவர் பின் ஒருவராக தமது ஜகாத்தை எடுத்துக்கொண்டு மதீனாவுக்கு வர ஆரம்பித்தார்கள். பலவீனமான கோத்திரங்கள் பலம் வாய்ந்த கோத்திரங்களின் நிலை இப்படி ஆகிவிட்டதே என்பதை பார்த்தபோது ஜகாத் கொடுக்காமல் தடுத்து வைத்திருந்தவர்கள் ஜகாத் எடுத்துக்கொண்டு மதீனா வர ஆரம்பித்தார்கள். சில கோத்திரங்கள் இரவின் முற்பகுதியில் ஜகாத் எடுத்துக்கொண்டு வர ஆரம்பித்தன. சில கோத்திரங்கள் இரவின் நடுப்பகுதியிலும் சில கடைசி பகுதியிலும் வர ஆரம்பித்தன. இந்த மக்கள் மதீனாவில் தென்பட ஆரம்பிக்கும் போது, ஒவ்வொரு கூட்டமும் தென்பட ஆரம்பிக்கும் போது மக்கள் இவர்கள் அச்சுறுத்துபவர்களாக தெரிகிறார்கள் என்பார்கள். அதாவது ஏதாவது தீய செய்தி கொண்டு வருபவர்கள்.
ஆனால் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு முறையும் இவர்கள் நற்செய்தி வழங்குபவர்கள், உதவி செய்ய வந்துள்ளனர், இழப்பு ஏற்படுவதற்காக அல்ல என்று கூறுவார்கள். ஆக இந்த கூட்டங்கள் இஸ்லாத்திற்கு உதவி செய்வதற்காக வந்துள்ளன என்பது தெளிவாக தெரிந்துவிட்ட பிறகு முஸ்லிம்கள் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், நீங்கள் மிகவும் அருளுக்குரிய மனிதராவீர்கள், நீங்கள் எப்பொழுதும் நற்செய்தி என்றே கூறினீர்கள் என்றார்கள். இந்த தருணத்தில் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதையும் கூறினார்கள், தீய செய்தி மற்றும் தீய எண்ணத்துடன் வருபவர்கள் வேக வேகமாக நடப்பார்கள், ஆனால் நற்செய்தி கொண்டு வரும் குழுக்களோ பொறுமையாக வருவார்கள். நான் அவர்களின் வேகத்தை வைத்து கணித்து வந்தேன். ஜகாத் கொடுக்காமல் மறுத்தவர்களுக்கு எதிராக வெற்றி கிடைத்த பின் ஜகாத் வசூலானது பற்றி தபரி வரலாற்று நூலில் இவ்வாறு உள்ளது. அந்த காலத்தில் எந்த அளவு சதகாக்கள் மதீனாவிற்கு வந்தன என்றால் அவை முஸ்லிம்களின் தேவைகளுக்கு பிறகு மீதமாகிவிட்டன. அதே வெற்றிகள் மற்றும் நற்செய்திகளின் போது ஹதரத் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் படையும் வெற்றியுடன் மதீனாவுக்கு திரும்பி வந்தது. ஹதரத் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பி வந்ததும் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை மதீனாவில் தமது துணை பொறுப்பாளராக நியமித்தார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனான் ஜமரியை தமது துணை பொறுப்பாளராக நியமித்தார்கள் என்றும் ஒரு அறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் உசாமா அவர்களிடமும் அவர்களின் படையிடமும், நீங்கள் நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், மேலும் உங்களது பயண விலங்குகளையும் ஓய்வெடுக்க விடுங்கள் என்று கூறினார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுயமே மக்களுடன் பயணமாகி ஜுல் கிஸ்ஸாவுக்கு புறப்பட்டார்கள். ஆனால் முஸ்லிம்கள் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹலீஃபா அவர்களே, நாங்கள் தங்களிடம் இறைவனுக்காக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம், தாங்கள் சுயமே இந்த பணிக்காக செல்லாதீர்கள், ஏனெனில் இறைவன் ஆடாதிருக்கட்டுமாக தங்களுக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டு விட்டால் முழு அமைப்பும் சிதறி போய்விடும், தாங்கள் வேறு யாரையாவது இந்த பணிக்காக அனுப்பிவிடுங்கள். இவ்வாறு ஏதாவது விவகாரம் முன்வந்தால் தாங்கள் வேறு ஒருவரை அவரிடத்தில் நியமிக்கக்கூடும் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹின் மீது ஆணையாக நான் ஒருபோதும் இவ்வாறு செய்ய மாட்டேன், நான் எனது உயிரை கொண்டு உங்கள் துயர் துடைப்பேன். பிறகு ரப்ஸா மக்கள் மீது தாக்குதல் தொடுப்பது சம்பந்தமாக இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு ஜூ ஹிஸ்ஸா மற்றும் ஜுல் கிஸ்ஸாவுக்கு சென்று விட்டார்கள். ஜுல் கிஸ்ஸா மதீனாவிலிருந்து 40 மைல் தொலைவில் உள்ள ஒரு இடமாகும். நுஅமான், அப்துல்லா மற்றும் சுவைத் ஆகியோர் தத்தமது இடங்களில் இருந்தார்கள். எதுவரை என்றால் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்ரக் எனுமிடத்தில் ரப்ஸா மக்களை சென்றடைந்தார்கள். கடுமையான போர் நடந்தது. கடைசியில் அல்லாஹ் ஹாரிஸ் மற்றும் ஆஃபுக்கு தோல்வியை வழங்கினான். அவர்கள் மர்ராஸ் அலபா மற்றும் அபஸ் கோத்திரங்களின் தலைவர்களாக இருந்தார்கள். ஃபத்திஹா உயிரோடு பிடிக்கப்பட்டான். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில நாட்கள் அப்ரக்கில் தங்கினார்கள். அன்னார் அப்ரக் மண்ணை முஸ்லிம்களின் குதிரைகளுக்கு மேயுமிடமாக ஆக்கிவிட்டார்கள். இந்த போரில் தோல்வியடைந்து பனு அபஸ் மற்றும் பனு ஜுபியான் தொலைஹாவை சென்றடைந்தார்கள். அவன் அப்போது சமீராவிலிருந்து புறப்பட்டு பசாகா வந்து சேர்ந்து அங்கு தங்கியிருந்தான். பசாகா என்பதும் பனு அசதுடைய ஊற்றின் பெயராகும். இங்கு ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் தொலைஹா அசதியுடன் பெரும் போர் நடந்தது. பிறகு ஒரு எழுத்தாளர் தோற்றுப்போன கோத்திரங்களின் தோரணையை பற்றி இவ்வாறு எழுதுகிறார். அபஸ், ஜுபியான், கத்ஃபான், பனி பக்கர் மற்றும் மதீனாவுக்கு அருகில் வசித்து வந்த பிற கிளர்ச்சி செய்யும் கோத்திரங்கள் தங்களது விடாப்பிடியையும் கிளர்ச்சியையும் விட்டு விலகி ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு இஸ்லாமிய கடமைகளை நிறைவேற்றுவதாக ஒப்புக்கொண்டு முஸ்லிம்களோடு இணைந்து முர்த்ததுகளுக்கு எதிராக, மார்க்கத்தை விட்டு அகன்றவர்களுக்கு எதிராக போர் புரிபவர்களாக ஆகியிருக்க வேண்டும். அறிவும் இதையே எதிர்பார்த்தது. சம்பவங்களும் இதற்கே ஆதரவளித்து வந்தன. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அவர்களின் வலிமை உடைந்து விட்டிருந்தது. ரோமாபுரியின் எல்லைகளில் வெற்றி பெற்றதன் காரணமாக மதீனத்து மக்களின் கம்பீரம் நிலை பெற்று விட்டிருந்தது. முஸ்லிம்களின் ஆற்றலும் பலமும் அதிகரித்து விட்டிருந்தது. இப்போது அவர்கள் பத்ர் யுத்தத்திலும் ஆரம்ப போர்களிலும் இருந்தது போன்று வலுவிழந்த நிலையில் இருக்கவில்லை. இப்போது மக்காவும் அவர்களுடன் ஆதரவாக இருந்தது, தாயிஃப் நகரமும் அவர்களுடன் ஆதரவாக இருந்தது. மேலும் 2 நகரங்களின் கண்ணியத்தையும் முழு அரபு நாடும் ஏற்றுக்கொண்டிருந்தது. அந்த நகரங்களின் கண்ணியத்தை அரபு நாடு முழுவதும் ஏற்றுக்கொண்டிருந்தது. பிறகு சுயமே அந்த கோத்திரங்களுக்கு மத்தியிலும் எத்தகைய முஸ்லிம்களும் பெருமளவில் இருந்தனர் என்றால் அவர்களை எந்நிலையிலும் கிளர்ச்சியாளர்களால் உடனிணைத்து கொள்ள முடியவில்லை. இவ்வாறு முஸ்லிம்களின் பகைமையின் காரணமாக அவர்களின் நிலை மிகவும் வலுவிழந்து போனது. ஆனால் அவ்வாறு இருந்தும் முஸ்லிம்கள் மீதான பகைமை அவர்களின் கண்களை குருடாக்கிவிட்டது. பலன் மற்றும் இழப்பை பற்றிய உணர்வு உள்ளங்களிலிருந்து அகன்று வந்தது. அவர்கள் தங்கள் நாடுகளை விட்டு விட்டனர். மேலும் பனு அசத் கோத்திரத்தின் பொய் நபித்துவவாதம் புரிந்த துலைஹா பின் ஹுவைலதுடன் சென்று இணைந்தனர். அவர்களுக்கு மத்தியில் இருந்த முஸ்லிம்களால்
அவர்களை அவர்களது நோக்கங்களிலிருந்து விலக்கி வைக்க முடியவில்லை. அந்த மக்கள் சென்று சேர்ந்ததும் தொலைஹா மற்றும் முசைலமாவின் ஆற்றலும் பலமும் அதிகரித்துவிட்டது. ஏமனில் கிளர்ச்சியின் நெருப்பு கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. இவ்வாறு இருப்பினும் இதை எப்போது நினைவில் கொள்ள வேண்டும், அந்த மக்கள் கிளர்ச்சி செய்தார்கள், போர் செய்தார்கள். எந்த ஒரு வாதம் புரிதலினாலும் அல்லது யார் வாதம் புரிந்ததனாலும் இந்த போர் நடைபெறவில்லை. கிளர்ச்சிக்கு பழிவாங்கப்பட்டது. செய்யப்பட்ட போருக்கு போரால் பதில் கொடுக்கப்பட்டது. ஜகாத் கொடுக்க மறுத்தவர்கள் மீது வெற்றி பெறுதல் ஹதரத் அபுபக்கர் அவர்களின் வீரம் மற்றும் மன உறுதி ஆகியவற்றை எடுத்துரைத்தவாறு ஹதரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள். அவர்களது ஒரு அறிவிப்பு வருகிறது. ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பிறகு நாங்கள் எப்படிப்பட்ட இடத்தில் நின்றிருந்தோம் என்றால், அல்லாஹ் ஹதரத் அபூபக்கர் அவர்கள் மூலமாக எங்களுக்கு உதவி புரியாமல் இருந்திருந்தால் நிச்சயம் அழிவு ஏற்பட்டிருக்கும். முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரின் முழுமையான கருத்தொற்றுமையினால் நாங்கள் என்ன நினைத்தோம் என்றால், நாங்கள் ஜக்காத்தின் ஒட்டகங்களுக்காக மற்றவர்களுடன் போரிட வேண்டாம், அல்லாஹை வணங்குவதில் மூழ்கி விடுவோம், நமக்கு முழுமையான ஆதிக்கம் கிடைக்கும் வரை இவ்வாறு செய்வோம். ஆனால் ஹதரத் அபூபக்கர் அவர்கள் ஜகாத் கொடுக்க மறுத்தவர்களுடன் போரிட உறுதியான எண்ணம் கொண்டு விட்டார்கள். அவர்கள் நிராகரிப்பாளர்கள் முன் 2 விஷயங்களைத்தான் முன்வைத்தார்கள், மூன்றாவது எதுவும் அல்ல. முதலாவது, அவர்கள் தங்களுக்கு இழிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு சம்மதம் இல்லை என்றால் நாட்டை விட்டு செல்வதற்கோ போர் புரிவதற்கோ தயாராகிவிட வேண்டும். தங்களுக்கு இழிவை ஏற்றுக்கொள்வதன் பொருள் என்னவென்றால், அவர்கள் தங்களில் கொலை செய்யப்பட்டவர்கள் நரகவாசிகள் என்றும் எங்களில் கொலை செய்யப்பட்டவர்கள் சொர்க்கவாசிகள் என்றும் உறுதி கூற வேண்டும். மேலும் அவர்கள் எங்களில் கொலையுண்டவர்களுக்காக ஈட்டுத்தொகை வழங்க வேண்டும். நாங்கள் அவர்களிடம் பெற்ற போர் செல்வங்களை திருப்பித் தருமாறு கேட்கக்கூடாது. ஆனால் அவர்கள் எங்களிடமிருந்து பெற்ற செல்வங்களை எங்களுக்கு திருப்பித் தர வேண்டும். நாடு கடத்தப்படும் தண்டனையை சகிப்பதன் பொருள் தோல்வியடைந்த பிறகு தங்களது பகுதிகளிலிருந்து வெளியேறிவிட வேண்டும். தூர தொலைவில் உள்ள இடங்களுக்கு சென்று வாழ்வை கழிக்க வேண்டும். ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத்திற்கு பிறகு சில அரபு கோத்திரங்கள் ஜக்காத் கொடுக்க மறுத்துவிட்ட போது ஹதரத் அபூபக்கர் அவர்கள் அவர்களுக்கு எதிராக போர் புரிவதற்கு தயாராகிவிட்டார்கள். அப்போது எவ்வளவு இக்கட்டான நேரமாக இருந்ததென்றால், ஹதரத் உமர் அவர்கள் போன்ற மனிதர் அவர்களுடன் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை வழங்கினார்கள். ஆனால் ஹதரத் அபூபக்கர் அவர்கள் பதிலளித்தார்கள். இதை பற்றி முன்னரும் கூறப்பட்டுவிட்டது. அதாவது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய அந்த கட்டளையை ரத்து செய்வதற்கு அபு கஹாஃபாவின் மகனுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது? இறைவன் மீதானையாக இவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் ஒட்டகத்தின் முட்டுகளை கட்டக்கூடிய ஒரு கயிற்றை கூட வழங்கி வந்தார்கள் என்றால் நான் அந்த கயிற்றை கூட அவர்களிடமிருந்து வாங்கியே தீருவேன். அவர்கள் ஜக்காத் செலுத்திவிடாத வரை நிம்மதி பெருமூச்சு விட மாட்டேன். உங்களால் இந்த விவகாரத்தில் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியவில்லை என்றால் தாராளமாக கொடுக்க வேண்டாம், நான் தனியாகவே அவர்களை எதிர்கொள்வேன் என்று தமது தோழர்களிடம் கூறினார்கள். ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், எந்த அளவுக்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுகிறார்கள். மிகவும் ஆபத்தான நிலையில் பெரிய சஹாபா போருக்கு எதிராக ஆலோசனை கொடுத்திருக்கிறார்கள். பிறகும் கூட ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் எல்லா விதமான ஆபத்துகளையும் சமாளிக்க தயாராகி விடுகிறார்கள். பிறகு ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அவர்கள் பெரிதோர் இடத்தில் கூறுகிறார்கள், ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் காலத்தில் மார்க்கத்தை விட்டு விலகும் குழப்பம் பரவிய போது, கிராமத்தில் ஜமாத்தான தொழுகை மட்டுமே பாக்கியிருந்து விட்ட போது, படையும் சிரியாவுக்கு அனுப்பப்பட்டு விட்ட போது, அப்போதும் கூட அன்னார் ஜகாத் கொடுத்து வந்தவர்கள் பெயருக்கு இவ்வாறு வழிகாட்டல் அனுப்பினார்கள். ஒருவேளை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் ஒருவர் கயிற்றை கொடுத்து வந்துள்ளார், ஆனால் இப்போது கொடுக்கவில்லை என்றாலும் நான் வாளின் பலத்தை கொண்டு அதை பெற்றே தீருவேன். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் போன்ற துணிச்சலான வீரம் நிறைந்த மனிதர் கூட இப்போது ஜகாத் மீது அழுத்தம் கொடுப்பதற்கு நேரம் உகந்ததல்ல என்று ஆலோசனை வழங்கினார்கள். ஆனால் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கூறிய எதையும் ஏற்கவில்லை. இதிலிருந்து ஜக்காத் எந்த அளவு அவசியமானது என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஹசரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அவர்கள் இந்த விஷயத்தை தமது ஒரு சொற்பொழிவின் போது எடுத்துரைத்தார்கள். அதில் இறையச்சத்தின் படித்தரங்கள் விவரிக்கப்பட்டன. அதில் தக்வாவின் படித்தரங்கள் யாவை, ஜக்காத் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, இறையச்சம் கொண்டவர்களுக்கு அதன் அவசியம் என்ன என்பதை குறித்து கூறினார்கள். மேலும் அன்னார் இதையும் கூறினார்கள், ஜக்காத் எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அஹ்மதிகளும் நினைவில் கொண்டவாறு அதற்கு முறையான ஏற்பாடு செய்ய வேண்டும். பின்போரிடத்தில் ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அவர்கள் ஜக்காத்தின் விவகாரத்தை எடுத்துரைத்தவாறு கூறுகின்றார்கள், ஜக்காத் மிக முக்கிய விவகாரமாகும். ஆனால் மக்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை. இறைவன் தொழுகைக்கு பிறகு இதற்கான கட்டளையை பிறப்பித்துள்ளான். ஜகாத் கொடுக்காதவர்களுடன் எனது அணுகுமுறை எவ்வாறு இருக்கும் என்றால்,
ஹசரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நிராகரிப்பாளர்களுடன் நடந்து கொண்டார்களோ அதே போன்று இருக்கும். அவ்வாறான மக்களின் ஆண்களையும் பெண்களையும் அடிமையாக்கி வைப்பேன் என்று ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத்திற்கு பிறகு எவ்வாறான சோதனை வந்தது என்றால், அரபு நாட்டின் 3 நகரங்களான மக்கா, மதீனா மற்றும் இன்னொரு நகரம் தவிர அனைத்து பகுதிகளும் முர்த்ததாகிவிட்டன. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜகாத் கொடுக்க மறுப்போருடன் சமாதானம் செய்து கொள்ளலாம், முதலில் மற்ற முர்த்தத்களுடன் போர் செய்ய வேண்டும், இதனால் படிப்படியாக இவர்களுக்கு சீர்திருத்தம் ஏற்படும் என்று கோரிக்கை வைத்தார்கள். முதல் கட்டமாக பொய் நபித்துவவாதிகளை ஒழிக்க வேண்டும், ஏனென்றால் அவர்களது குழப்பம் கடினமானது என்றார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், யார் ஹசரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் ஜகாத் கொடுத்துவிட்டு தற்போது அதில் ஒரு ஆட்டுக்குட்டி அல்லது ஒட்டகத்தின் கால்களை கட்டக்கூடிய கயிற்றுக்கு சமமாக கூட ஜகாத்தை கொடுக்க மறுப்பாரோ, நான் அவர்களுக்கு எதிராக போர் புரிவேன். நீங்கள் என்னை விட்டு சென்றாலும் சரியே, அல்லது காட்டின் விலங்குகளும் முர்த்ததுகளுடன் இணைந்து என்னை தாக்கினாலும் சரி, நான் தனித்து போரிடுவேன். இதுவும் ஹிலாஃபத்தின் அருள்களில் இருந்ததாகும். ஷரியத்தை நிலைநாட்டுவதற்காக அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். காலத்தின் ஹலீஃபா அதற்காக முயற்சி செய்கிறார். ஹசரத் முஸ்லிஹ் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு இடத்தில் எடுத்துரைத்தவாறு கூறுகின்றார்கள், மக்கள் மற்றொரு குற்றச்சாட்டையும் எடுத்து வைக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் இந்த குற்றச்சாட்டுக்கு 1300 வருடங்களுக்கு முன்பே பதில் கொடுத்து விட்டான். ஆட்சேபனை செய்கின்றவர்கள் ஷாவிர்ஹும் ஃபில் அம்ர் என்று கூறுகின்றார்கள். அதாவது இது ஹசரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான கட்டளையாகும். இதில் ஹிலாஃபத் எங்கிருந்து வந்தது? இது ஹிலாஃபத்திற்காக கட்டளையே கிடையாது என்று கூறுகின்றார்கள். ஆனால் இந்த மக்கள் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது ஜகாத் சம்பந்தமான குற்றச்சாட்டு எழுந்தபோது அதுவும் இதே துணியில் இருந்தது. ஹுஸ் மின் அம்வாலிஹிம் சதகத்தன். இந்த 2 கட்டளைகளும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான கட்டளைகளாகும். ஆமாம், இந்த கட்டளை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கியதுதான். இப்போது அன்னார் உயிருடன் இல்லை. சதகா வசூல் செய்வதற்கு இப்போது எவருக்கும் உரிமை கிடையாது. யாருக்கு வசூல் செய்வதற்கான கட்டளை இருந்ததோ அவர்களும் இறந்து விட்டார்கள் என்று அந்த மக்கள் கூறினார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய பதில் என்னவென்றால், இப்போது இது என்னை குறிக்கிறது. அதாவது இப்போது ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னிலையில் இருக்கின்றார்கள். ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஆனால் ஷரியத் நிலையாக உள்ளது. ஆகவே காலத்தின் ஹலீஃபா இப்பொழுது முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். ஹதரத் முஸ்லிஹ் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொற்பொழிவாற்றும் போது கூறுகிறார்கள், இதேபோல் என் மீது ஆட்சேபனை செய்பவர்களை பார்த்து நான் கூறுவது என்னவென்றால், இப்போது நான் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளேன். ஹதரத் முஸ்லிஹ் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய பதில் அப்போது உண்மையானதாக இருந்தது. இது நிச்சயமாக உண்மையானதாக இருந்தது. அவ்வாறென்றால் நான் கூறுவதும் சரியானதே. இன்று நான் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளேன். மேலும் இதே விஷயம்தான் நிரந்தரமாக ஹிலாஃபத்துடன் இருக்கும். இது மனதில் பதிய வைக்க வேண்டிய விஷயமாகும். மேலும் அன்னார் கூறுகின்றார்கள், நீங்கள் கூறும் இந்த ஆட்சேபனை சரி என்றால் பிறகு திருக்குர்ஆனிலிருந்து ஏராளமான கட்டளைகளை நீக்கிவிடுவீர்கள். நீக்க வேண்டியதாக இருக்கும். இது தெளிவான வழிகேடாகும். இந்த அனைத்து விஷயங்களையும் ஹிலாஃபத் அமைப்பு எனும் ஒரு சொற்பொழிவாற்றும் சமயத்தில் அன்னார் கூறினார்கள். பிறகு இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஹதரத் முஸ்லிஹ் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹசரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத்திற்கு பிறகு ஏராளமான அறியாத முஸ்லிம்கள் முர்த்ததாகிவிட்டார்கள். வரலாற்றிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், வெறும் 3 இடங்களில் மட்டுமே பள்ளிவாசல்களில் ஜமாத்தான தொழுகை நடைபெற்று வந்தது. மேலும் நாட்டின் அநேக மக்கள் ஜகாத்தை நிராகரித்து விட்டார்கள். ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஜகாத் வாங்குவதற்கான உரிமை யாருக்கும் கிடையாது என்று அவர்கள் கூறி வந்தார்கள். மேலும் இந்த எதிர்ப்பு முழு அரபு நாட்டிலும் பரவிவிட்டது. ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறான எதிர்ப்பாளர்கள் மீது கடுமை காட்ட முனைந்தார்கள். அந்த சமயத்தில் ஹசரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மற்ற சில சஹாபா பெருமக்களும் சேர்ந்து ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறினார்கள். ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்றார்கள். முன்பே கூறப்பட்டது போன்று அவர்கள் அன்னாரிடம், இது மிகவும் ஒரு பலவீனமான சமயமாகும். இந்த சமயத்தில் நாம் எடுக்கின்ற தீர்ப்புகள் சரியாக அமையாவிட்டால் இதற்கான முடிவுகள் அசம்பாவிதமாக இருக்கும். ஆகவே எங்களது ஆலோசனை என்னவென்றால், யார் ஜகாத்தின் நிராகரிப்பாளர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடன் எளிமையான முறையில் நடந்து கொள்வது சிறந்ததாகும் என்றார்கள். அதற்கு ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு பதிலளித்தார்கள், அச்சமுடையவர்கள் எங்கு வேண்டுமானாலும் சென்று கொள்ளுங்கள். ஆனால் இறைவன் மீது ஆணையாக
உங்களில் என்னுடன் யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் சரியே, நான் தனியாகவே எதிரிகளை எதிர்கொள்வேன். மேலும் எதிரிகள் மதீனாவிற்கு உள்ளே ஊடுருவினாலும் சரியே, எனக்கு நெருக்கமானவர்களையும் எனது சொந்தக்காரர்களையும் எனது நண்பர்களையும் கொலை செய்தாலும் சரியே, பெண்களின் சடலங்களை மதீனாவின் வீதிகளில் நாய்கள் இழுத்துச் சென்றாலும் அவர்களுடன் நான் போர் தொடுப்பேன். எப்போது வரை என்றால், மக்கள் முதலில் கொடுத்து வந்த ஒட்டகத்தின் கால்களை கட்டும் அந்த கயிற்றை ஜகாத் கொடுக்காதவரை நான் இவ்வாறு செய்வேன் என்றார்கள். இவ்வாறு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் எதிரிகளின் இந்த தீய நடவடிக்கையை தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி கண்டார்கள். ஏனென்றால் இந்த வேலையை தாம் தான் செய்தே ஆக வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். ஆகவேதான் அவர்கள் ஆலோசனை வழங்கக்கூடிய சஹாபாவிடம் கூட, நீங்கள் என்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, நான் தனியாகவே எதிரிகளுடன் போர் தொடுப்பேன் என்று கூறினார்கள். எதுவரை என்றால், எனது உயிர் இறைவழியில் தியாகமாகிவிட வேண்டும் என்றார்கள். ஆகவே எந்த சமுதாயத்திடத்தில் இந்த உறுதிப்பாடு தோன்றிவிடுமோ, ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், எந்த சமுதாயத்திடத்தில் இந்த உறுதிப்பாடு தோன்றிவிடுமோ அவர்கள் ஒவ்வொரு துறையிலும் வெற்றி வாகை சூடக்கூடியவர்களாக இருப்பார்கள். எதிரிகளால் ஒருபோதும் அவர்களுக்கு நிகராக நிற்க முடியாது. இதுதான் சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கான ரகசியமாகும். இதை எப்போதும் நினைவில் வைக்க வேண்டும். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஜகாத் விஷயத்தில் ஏராளமான கருத்து வேறுபாடுகளின் காரணமாக அரபு நாட்டின் ஆயிரக்கணக்கான மக்கள் முர்த்ததாகிவிட்டார்கள். முசைலமா மதீனாவின் மீது போர் தொடுத்தான். அச்சமயம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருந்தார்கள். அவர்களுக்கு வந்த செய்தியாவது, முசைலமா லட்சக்கணக்கான பேரோடு தாக்குதலுக்கு தயாராக உள்ளான் என்பதாகும். அந்த சமயத்தில் சில சஹாபா ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார்கள். அதாவது, ஒரு பக்கம் ஜகாத் விஷயத்தில் நிராகரித்த ஏராளமான மக்கள் முர்த்ததாகி வெளியேறுகிறார்கள், மற்றொரு பக்கம் முசைலமா தாக்குதலுக்காக தயாராக இருக்கின்றான். இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப விஷயம் ஜகாத்தை அவர்கள் மீது விதிக்காமல் அவர்களுடன் சமரசம் செய்து கொள்வதாகும். ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இவ்வாறான அச்சத்திற்கு சிறிதும் இடம் கொடுக்காமல் அந்த ஆலோசகர்களுக்கு இவ்வாறு பதிலளித்தார்கள், நீங்கள் எந்த விஷயத்தை செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் என்றால் அது அல்லாஹ் மற்றும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைக்கு புறம்பானதாகும். ஜகாத் என்பது அல்லாஹ் மற்றும் அல்லாஹ்வின் தூதரின் கட்டளையாகும். ஆகவே அந்த கட்டளையை பாதுகாக்க முயற்சி செய்வதே எனது கடமையாகும். சஹாபா ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் சமாதானம் செய்வதுதான் சரியானதாக இருக்கும் என்றார்கள். அதற்கு அன்னார், தாங்கள் சண்டையிடப் போவதில்லை என்றால், எதிரிகளை எதிர்நோக்க நினைக்கவில்லை என்றால் தங்களது வீடுகளுக்கு சென்று அமர்ந்து கொள்ளுங்கள். இறைவன் மீது ஆணையாக நான் தனியாகவே சண்டையிட்டுக் கொள்வேன். மேலும் எப்பொழுது வரை என்றால், அவர்கள் ஒட்டகத்தின் கால்களை கட்டக்கூடிய கயிறுக்கு இணையான அந்த ஜகாத்தை செலுத்தாதவரை நான் போரிட்டு கொண்டிருப்பேன். நான் அந்த மக்களை ஜகாத் கொடுப்பதற்கு சம்மதிக்க வைக்காதவரை அவர்களுடன் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஆக இதுவே உண்மையான ஈமானின் அடையாளமாகும். ஆக இதுவே ஈமானாகும். நம்மில் இது இருக்குமே ஆனால் நம்மால் உலகில் இஸ்லாத்தின் உண்மையான தூது செய்தி எட்ட வைக்க முடியும். மேலும் இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெறுவோம். பிறகு ஓரிடத்தில் ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத்திற்கு பிறகு அரபு கோத்திரங்கள் கிளர்ச்சி செய்துவிட்டன. அவர்கள் ஜகாத் கொடுக்க மறுத்துவிட்டார்கள். அவர்களும் அல்லாஹ் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு எவருக்கும் ஜகாத் வாங்குவதற்கு அதிகாரமே வழங்கவில்லை என்ற ஆதாரத்தையே கொடுத்து வந்தார்கள். ஆக அல்லாஹ் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகின்றான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீர் அவர்களின் செல்வத்தின் சில பகுதிகளை ஜகாத்தாக பெற்றுக்கொள்வீராக. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேறு எவருக்கும் கூட ஜகாத் வாங்க அனுமதி உள்ளதாக எங்குமே கூறப்படவில்லை. ஆனால் முஸ்லிம்கள் அவர்களின் இந்த ஆதாரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அங்கோ குறிப்பாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே முன்னிலைப்படுத்தி கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு இருப்பினும் அப்போது முர்த்ததானவர்களின் பெரிய ஆதாரமாக ஜகாத் வாங்குவதற்கு ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே அதிகாரம் இருந்தது, வேறு எவருக்கும் இல்லை என்பதே இருந்தது. மேலும் இந்த ஏமாற்றமே அதற்கு காரணமாக இருந்தது. அதாவது நிர்வாகத்துடன் தொடர்புடைய கட்டளைகள் நிரந்தரமாக செயல்படத்தக்கவை அல்ல, மாறாக அந்த கட்டளைகள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் குறிப்பாக்கப்பட்டிருந்தன. ஆனால் அன்னார் கூறுகிறார்கள், இந்த சிந்தனை முற்றிலும் தவறானதாகும். உண்மையான விஷயம் என்னவென்றால்,
எவ்வாறு தொழுகை மற்றும் நோன்புக்கான கட்டளைகள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் முடிவடைந்து விடவில்லையோ, ஒரு கூட்டு வழிபாடான ஜமாத்தான தொழுகை போன்று இந்த கட்டளைகள் தொடர்பாகவும் எப்போதும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரதிநிதிகள் மூலமாக அவற்றின்படி அமல் இருந்து கொண்டே இருப்பது அவசியமாகும். பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அவர்கள் இதையும் கூறியுள்ளார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் அடைந்து ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அந்த நேரத்தில் அரபு நாடு முழுவதும் முர்த்ததாகிவிட்டது, மார்க்கத்தை விட்டு அகன்றுவிட்டது. மக்கா, மதீனா மற்றும் ஒரு சிறிய ஊரை தவிர அனைத்து மக்களும் ஜகாத் கொடுக்க மறுத்துவிட்டார்கள். மேலும் அல்லாஹ் கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஹுஸ் மின் அம்வாலிஹிம் சதகத்தன் என்று கூறியுள்ளான். அதாவது அவர்களுடைய செல்வங்களிலிருந்து சதக்காவை பெற்றுக்கொள்வீராக. ஆக எங்களிடமிருந்து ஜகாத்தை வசூல் செய்வதற்கு வேறு எவருக்கும் அதிகாரம் கிடையாது என்று அவர்கள் கூறினார்கள். ஆக அரபு நாடு முழுவதும் மார்க்கத்தை விட்டு அகன்றுவிட்டது. மேலும் போருக்காக புறப்பட்டது. மார்க்கத்தை விட்டு மட்டும் அகன்றுவிடவில்லை, அதற்கும் மேற்பட்டு போருக்காக புறப்பட்டு விட்டது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் ஒரு வகையில் இஸ்லாம் பலவீனமாக இருந்தது. ஆனால் அரபு கோத்திரங்கள் தனித்தனியாக பிரிந்து தாக்குதல் தொடுத்து வந்தார்கள். ஒரு சமயம் ஒரு குழு தாக்குதல் தொடுத்து விட்டது என்றால் பிறொரு சமயம் வேறு ஒரு குழு தாக்கி வந்தது. அகழ்போர் சந்தர்ப்பத்தில் நிராகரிப்பாளர்களின் படை ஒட்டுமொத்த வடிவில் முஸ்லிம்கள் மீது தாக்குதல் தொடுத்த போது அந்த நேரம் வரை இஸ்லாம் மிக அதிகம் ஆற்றல் பெற்றுவிட்டிருந்தது. ஆனாலும் அவர்களுக்கு வருங்காலத்தில் எந்த தாக்குதலை பற்றியும் அச்சமே இருக்காத அளவு அதிகம் ஆற்றல் அவர்களுக்கு கிடைத்திருக்கவில்லை. இதற்கு பிறகு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்வதற்காக சென்றபோது அந்த நேரத்தில் அரபு நாட்டின் சில கோத்திரங்களும் அன்னாருக்கு உதவி புரிவதற்காக வந்துவிட்டன. ஆக இவ்வாறு இறைவன் படிப்படியாக பகைவர்களிடம் உத்வேகத்தை ஏற்படுத்தினான். இவ்வாறு அவர்கள் நாடு முழுவதும் ஆதிக்கம் செலுத்தும் அளவு அதிகம் ஆற்றல் பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக இவ்வாறு செய்தான். ஆனால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களின் காலத்தில் திடீரென்று முழு அரபு நாடும் முர்த்ததாகிவிட்டது. மக்கா, மதீனா மற்றும் ஒரு சிற்றூர் மட்டுமே பாக்கி இருந்து விட்டன. மற்ற அனைத்து இடங்களின் மக்களும் ஜக்காத் கொடுக்க மறுத்துவிட்டார்கள். அவர்கள் படையெடுத்து கொண்டு போருக்காக புறப்பட்டார்கள். ஜக்காத்தை மட்டும் மறுக்கவில்லை, அதற்கும் மேற்பட்டு படையை அழைத்து கொண்டு போர் புரிவதற்காக புறப்பட்டார்கள். சில இடங்களிலோ அவர்களிடம் ஒரு லட்சம் பேர் கொண்ட படையும் இருந்தது. ஆனால் இங்கு வெறும் 10,000 பேர் கொண்ட படை இருந்தது. அதுவும் சிரியா சென்று கொண்டிருந்தது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரோம் தேசத்தின் பகுதிகளில் தாக்குதல் தொடுப்பதற்காக தமது வஃபாத்திற்கு அருகில் ஆயத்தப்படுத்திய அந்த படைதான் இது. மேலும் உசாமாவை அதற்கு தலைவராக நியமித்திருந்தார்கள். மீதம் எஞ்சியிருந்த மக்கள் ஒன்று பலவீனமானவர்களாகவும் வயதானவர்களாகவும் இருந்தார்கள், அல்லது விரல் விட்டு எண்ணக்கூடிய சில இளைஞர்கள் இருந்தார்கள். இந்த நிலையை பார்த்த சஹாபா இப்படிப்பட்ட கிளர்ச்சியின் போது உசாமாவின் படை புறப்பட்டுவிட்டால் பிறகு மதீனாவை பாதுகாப்பதற்கு எந்த ஏற்பாடும் செய்ய முடியாது என்று யோசித்தார்கள். எனவே பெரிய சஹாபாவை கொண்ட இந்த குழு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களிடம் ஆஜரானது. இது முன்னரும் கூறப்பட்டுவிட்டது. சில காலங்களுக்கு இந்த படையை தடுத்து நிறுத்த வேண்டும், கிளர்ச்சி அகன்ற பிறகு அதை தாராளமாக அனுப்பலாம், ஆனால் இப்பொழுது அதை அனுப்புவது ஆபத்து இல்லாமல் அல்ல என்று பணிவுடன் சஹாபா கூறினார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மிகவும் கோபத் நிலையில் கூறினார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத்திற்கு பிறகு அபு குஹாஃபாவின் மகன் முதல் பணியாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்படுவதற்கு கட்டளையிட்டிருந்த அந்த படையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும் என நீங்கள் விரும்புகின்றீர்களா? ஆக எவ்வாறு இருப்பினும் அன்னார் கூறினார்கள், இது புறப்பட்டே தீரும். எந்த படையை புறப்படுவதற்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருந்தார்களோ நான் அந்த படையை கண்டிப்பாக அனுப்பியே தீருவேன். நீங்கள் எதிரிகளின் படைகளை கண்டு அஞ்சுகிறீர்கள் என்றால் தாராளமாக எனக்கு ஒத்துழைப்பு தருவதை விட்டுவிடுங்கள். நான் தனியாக எல்லா எதிரிகளையும் எதிர்கொள்வேன். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இது யஅபுதூனனி லா யுஷ்ரிகூன பி ஷைஆ என்ற வசனத்தின் உண்மைத்துவத்திற்கு மிகப்பெரிய சான்றாகும். அதாவது இந்த நம்பிக்கை கொண்டவர்கள் என்னையே வணங்குவார்கள், என்னுடன் யாரையும் இணை வைக்க மாட்டார்கள். அதாவது ஹிலாஃபத்தில் நிலைநிற்கக்கூடிய அல்லது ஹிலாஃபத்துடன் நிற்பவர்கள், மேலும் இது ஹிலாஃபத் அமைப்புடன் தொடரும், எதிர்காலத்திலும் தொடரக்கூடிய அந்த நிலையாகும். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், இரண்டாவது கேள்வி ஜகாத்தை பற்றியதாக இருந்தது. தாங்கள் படையை தடுத்து நிறுத்த மாட்டீர்கள் என்றால் இந்த அளவாவது செய்யுங்கள். இந்த மக்களுடன் தற்காலிகமாக சமரசம் செய்து கொள்ளுங்கள். மேலும் அவர்களிடம் நாங்கள் இந்த ஆண்டு ஜகாத் பெறமாட்டோம் என்று மட்டும் கூறிவிடுங்கள். இந்த காலகட்டத்தில் அவர்களின் உத்வேகம் தணிந்துவிடும், பிரிவினை அழிவதற்கான ஏதாவது சூழல் உருவாகிவிடும் என்று சஹாபா பணிவுடன் கேட்டுக்கொண்டார்கள்.
ஆனால் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், இவ்வாறு ஒருபோதும் நிகழாது. இந்த விஷயத்தையும் அவர்கள் ஏற்கவில்லை. இவ்வாறு ஒருபோதும் நிகழாது. ஆக இந்த விஷயத்தையும் அவர்கள் ஏற்கவில்லை. இதனால் சஹாபா கேட்டுக்கொண்டார்கள், உசாமாவின் படையும் சென்றுவிட்டது. இந்த மக்களிடம் தற்காலிகமாக சமரசமும் செய்து கொள்ளப்படவில்லை என்றால் பிறகு எதிரியை யார் எதிர்கொள்வார்கள்? மதினாவிலோ இந்த வயோதிகர்களும் பலவீனமான மக்களும் உள்ளனர். மேலும் இந்த சில இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களால் எங்கிருந்து லட்சக்கணக்கான மக்களை எதிர்கொள்ள முடியும்? ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இவ்வாறு பதிலளித்தார்கள், தோழர்களே, உங்களால் அவர்களை எதிர்கொள்ள முடியவில்லை என்றால் அபூபக்கர் தனியாகவே அவர்களை எதிர்கொள்வதற்காக புறப்படுவார். ஹஜரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், எவருக்கு போர் திறமைகளை பற்றி அதிகம் தெரியாமல் இருந்ததோ, எவர் தொடர்பாக பொதுவாக அவர் பலவீனமான இதயம் கொண்டவர் என்று கருதப்பட்டு வந்ததோ, இது அந்த நபருடைய வாதமாகும். பிறகு இந்த துணிச்சல், இந்த தைரியம், இந்த உறுதியான நம்பிக்கை, இந்த உறுதிப்பாடு அவர்களிடம் எங்கிருந்து வந்தது? இதோ இந்த விஷயத்தினால்தான் இந்த உறுதியான நம்பிக்கை உருவானது. அதாவது, நான் ஹிலாஃபத்தின் அந்தஸ்தில் இறைவனால் நிறுத்தப்பட்டுள்ளேன். எல்லா பணிகளின் பொறுப்பும் என் மீதே உள்ளது. எனவே என்னுடைய கடமையாவது நான் தனியாகவே போர் புரிவதற்கு புறப்பட வேண்டும். வெற்றியை வழங்குவதும் அல்லது வழங்காமல் இருப்பதும் அல்லாஹ்வின் அதிகாரத்திற்குட்பட்டது. அவன் வழங்க விரும்பவில்லை என்றால் எல்லா படைகளும் ஒன்று சேர்ந்தும் கூட வெற்றி பெற முடியாது என்பதை ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய தீர்மானத்திற்கு எத்தகைய அருமையான விளைவுகள் உருவாகின, இது தொடர்பாகவும் ஹஜரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு எழுதியுள்ளார்கள். ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சஹாபாவுடைய விருப்பத்திற்கு மாற்றமாக உசாமா பின் ஜெயித் அவர்களை படையுடன் மூத்தா என்னும் இடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். எனவே 40 நாள்களுக்கு பிறகு இந்த மாபெரும் படை தனது பணியை நிறைவேற்றிவிட்டு வெற்றி பெற்ற கம்பீரத்துடன் மதீனாவுக்கு திரும்பி வந்தது. மேலும் இறைவனின் உதவியும் வெற்றியும் இறங்குவதை அனைவரும் தங்களது கண்களால் கண்டுவிட்டனர். பிறகு இந்த மாபெரும் பணிக்கு பிறகு ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பொய்யாக நபித்துவவாதம் புரிந்த மக்களின் குழப்பங்களின் பால் கவனத்தை திருப்பினார்கள். மேலும் அந்த குழப்பத்தை எப்படியெல்லாம் வேறெடுத்தார்கள் என்றால் அதை அடியோடு அழித்தே விட்டார்கள். மேலும் இந்த குழப்பம் முற்றிலும் இல்லாமல் ஆகிவிட்டது. இதற்கு பிறகு முர்த்ததுகளுக்கும் இதே நிலை ஏற்பட்டது. பெரிய சஹாபாவும் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடன் கருத்து வேறுபாடு கொண்டு வந்தார்கள். எந்த மக்கள் ஏகத்துவம் மற்றும் தூதுத்துவத்தை ஒப்புக்கொள்கிறார்களோ, வெறும் ஜக்காத் கொடுக்க மட்டும் மறுக்கின்றார்களோ, அவர்கள் மீது எவ்வாறு வாள் ஏந்த முடியும் என்று கூறி வந்தார்கள். ஆனால் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மிகவும் துணிச்சல் மற்றும் வீரத்தோடு செயல்பட்டவாறு இவ்வாறு கூறினார்கள், ஒருவேளை இன்று ஜக்காத் கொடுக்காமல் இருப்பதற்கு அனுமதி கொடுத்துவிட்டால் மெல்ல மெல்ல மக்கள் தொழுகை மற்றும் நோன்புகளையும் விட்டு விடுவார்கள். இஸ்லாம் பேரளவே எஞ்சியிருக்கும். சுருக்கமாக, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஜக்காத் கொடுக்க மறுத்தவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். முடிவு என்னவாக இருந்தது என்றால், இந்த களத்திலும் அன்னாருக்கு வெற்றியும் உதவியும் கிடைத்துவிட்டது. சீர்கெட்டு போயிருந்த அனைத்து மக்களும் நேர்வழியை நோக்கி திரும்பி வந்தார்கள். இப்போது இந்த தொடர் செல்கிறது. இதை பற்றி இனிவரும் காலங்கள் எடுத்துரைப்பேன் இன்ஷா அல்லாஹ். நான் எப்போதும் வலியுறுத்தி வருவது போன்று இன்றைய நாள்களில் உலகத்தின் நிலைமைகளுக்காக துவாக்கள் செய்து பாருங்கள். அவற்றில் குறை வைக்காதீர்கள். குறிப்பாக இந்த துவாவை செய்யுங்கள். உலகம் தன்னை படைத்தவனை அடையாளம் கண்டுகொள்ளட்டுமாக. உலகத்தை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு இது ஒன்றே வழியாகும். அல்லாஹ் கருணை புரிவானாக. நமது துவாக்களையும் ஏற்றுக்கொள்வானாக. நான் ஒரு மர்ஹூமை பற்றிய நட்குறிப்பையும் எடுத்துக்கூற விரும்புகின்றேன். ஜும்மாவிற்கு பிறகு அவர்களுக்கு ஜனாசா தொழ வைப்பேன். இவர்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மௌலானா முபாரக் நசீர் சாஹிப் ஆவார்கள். இவர்கள் கனடாவின் ஜாமியாவின் தலைமை ஆசிரியராகவும் கனடாவின் முபல்லிக் இன்சார்ஜாகவும் இருந்துள்ளார்கள். மார்ச் 8 அன்று 87 வயதில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் நருளினால் மூசியாக இருந்தார்கள். இவர்கள் மிகவும் தன்னலமற்றவராகவும் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கையுடையவராகவும் துவா செய்யக்கூடியவராகவும் போதும் என்ற மனப்பான்மையுடைய மனிதராகவும் இருந்தார்கள். மிகவும் எளிமையான பண்பு கொண்டிருந்தார்கள். இவர்களை நான் பார்க்கும் போதெல்லாம் உண்மையான சான்றோரை பார்க்கும் உணர்வு ஏற்பட்டு வந்தது. இவர்களின் குடும்பத்தை பற்றி அறிமுகத்தை நான் எடுத்து கூறிவிடுகிறேன். இவர்கள் இயக்கத்தின் வெற்றி பெற்ற முபல்லிக் மௌலானா நசீர் அஹமத் அலி சாஹிப் மற்றும் அதிப்பிற்குரிய ஆமினா பேகம் சாஹிபா அவர்களுடைய 2வது மகனாவார்கள். இவர்களின் தந்தை வழி பாட்டனார் ஹஜரத் பாபு ஃபக்கீர் அலி சாஹிப் ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக இவர்களுடைய குடும்பத்தில் அஹ்மதி தோன்றியது. அவர்கள் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீல் இஸ்லாம் அவர்களுடைய கரங்களில் பைய செய்தார்கள். பின்னர் அவர்கள் காதியானில் முதல் ஸ்டேஷன் மாஸ்டராக நியமிக்கப்பட்டார்கள். காதியானில் இவர்களின் தந்தை வழி பாட்டனாரின் இல்லமும் இருந்தது. அது ஃபக்கீர் மன்சில் என்ற பெயரில் அறியப்பட்டு வந்தது.
மௌலானா முபாரக் நசீர் சாஹிப் அவர்களின் தந்தையார் ஹஜரத் மௌலானா நசீர் அஹமத் அலி சாஹிப் அவர்கள் ஹஜரத் முஸ்லிமோத் ரலிலான் அவர்களுடைய வழிகாட்டலின்படி 1929 கானாவிற்கு முதலாவதாக தொண்டாற்றும் நட்பாக்கியம் கிடைத்தது. இதற்கு பிறகு சிராலியோனில் பணி நியமிக்கப்பட்டார்கள். 1943 இவர்களுடைய தந்தை ஹஜரத் மௌலானா நசீர் அஹமத் அலி சாஹிப் சிராலியோனுக்கு திரும்பிச் செல்லும்போது முபாரக் நசீர் சாஹிப் அவர்களும் தமது தாய் தந்தையாருடன் சிராலியோன் பயணத்திற்காக புறப்பட்டார்கள். இந்த பயணத்தின் போது ஈமானை வலுவூட்டக்கூடிய ஒரு சம்பவமும் நிகழ்ந்தது. இதை மௌலானா முபாரக் நசீர் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த பயணம் 3 மாத கப்பல் பயணமாக இருந்தது. அப்பொழுது முபாரக் நசீர் சாஹிப் அவர்களுக்கு 11 வயதாக இருந்தது. பயணத்தின் போது இவர்களின் உடல்நிலை மிகவும் மோசமானது. நோயின் அறிகுறிகள் இப்போது உயிர் தப்பாது என்பதை வெளிப்படுத்தின. நான் கூறியதை போன்று இது கப்பலின் பயணமாக இருந்தது. கப்பலில் ஏறும்பொழுது அல்லது கப்பல் மாறும்போது அப்போது ஏறும்பொழுது இருக்கலாம். இது பயணத்துக்கு முன்புள்ள விஷயமாகும். எவ்வாறு இருப்பினும் கப்பலில் ஏறுவதற்கு முன்பாகவே இவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் ஆகிவிட்டார்கள். இவர்களின் நிலைமையை கண்டு கப்பல் நிர்வாகம் இவர்களின் தந்தையாரிடம், உங்களுடைய மகன் பாதி மரணித்தவராக இருக்கின்றார், இவர் கிட்டத்தட்ட மரணித்தே விட்டார், ஒருவேளை பயணத்தின் போதே இவர் மரணித்து விட்டால் இவருடைய உடலை வைப்பதற்கு கப்பலில் எங்களிடம் எந்த குளிர்சாதன அறையும் இல்லை, எந்த வசதியும் இல்லை, ஆகையால் தங்களுடைய குழந்தையின் காரணமாக தங்களை அழைத்துச் செல்ல இயலாது என்று கூறினார்கள். மௌலானா சாஹிப் அவர்கள், 2வது ஹலீஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்கள் என்றும் நான் என் நிலையிலும் இந்த கப்பலில் பயணம் செய்தே ஆக வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள். பிறகு கப்பல் நிர்வாகம், ஒருவேளை அவர்களின் மகன் பயணத்தின் போது மரணித்து விட்டால் அவருடைய சடலத்தை கடலில் வீசி எறிய அனுமதிக்க வேண்டும் என்று எழுதி தாருங்கள் என்ற நிபந்தனையோடு அவர்களுக்கு கப்பலில் ஏற அனுமதி அளித்தது. கப்பல் கேப்டன் இந்த நிபந்தனையை கூறியவுடன் முபாரக் நசீர் சாஹிபுடைய தாயார் அழ ஆரம்பித்து விட்டார்கள். தேம்பி தேம்பி எழுதார்கள். மேலும் மௌலானா நசீர் அலி சாஹிப் அவர்களிடம், இவன் நம்முடைய மகனாவான், நாம் வேறொரு கப்பலில் செல்லலாம் என கூறினார்கள். நான் ஹுசூர் அவர்களால் ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டு அனுப்பப்பட்ட முபல்லிகாவேன். 2வது கப்பல் எப்பொழுது கிடைக்கும் என்று எனக்கு என்ன தெரியும், முபாரக் அவர்களுக்கு ஒன்றும் நிகழாது என்று அவர்கள் தமது மனைவிக்கு ஆறுதல் கூறினார்கள். நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று மனைவிடம் கூறினார்கள். இதை கூறிய பிறகு அவர்கள் கப்பலின் கேப்டனிடம் நம்பிக்கை நிறைந்த துணியில் கூறினார்கள், காகிதத்தை எடுத்து வாருங்கள், எங்கு கையொப்பமிட வேண்டும். பிறகு கேப்டனிடம், இவர் மரணித்து விட்டால் இவரை கடலில் இருந்து விடுங்கள், ஆனால் இத்துடன் நான் உங்களுக்கு இதையும் கூறுகின்றேன், இவருக்கு ஒன்றும் நேராது. ஆக இது இவர்களது தந்தையாருக்கு இறைவன் மீது இருந்த தவக்குலாகும். நான் வாழ்க்கை அர்ப்பணித்தவனாவேன், இறைவனுடைய மார்க்கத்தை பரப்புவதற்காக புறப்பட்டுள்ளேன், இறைவன் நிச்சயமாக எனக்கு உதவுவான், மேலும் என்னுடைய குடும்பத்தினருக்கு பாதுகாவலனாக இருப்பான். ஆக அந்த 11 வயது பிள்ளை உயிரோடு இருந்தது மட்டுமல்லாமல் அதற்கும் மேற்பட்டு 87 வயதை அடைந்தார். இஸ்லாம் மற்றும் அகமதியத்திற்கு தொண்டாற்றும் நட்பாக்கியமும் கிடைத்தது. தமது முன்னோர்களின் அடிச்சுவற்றில் தமது வாழ்க்கையை அர்ப்பணித்து அதற்கான பாக்கியத்தையும் பெற்றார்கள். மார்க்க தொண்டு எனும் களத்தில் தாமும் இறைவன் மீதான நம்பிக்கையின் உயர்ந்த முன்னுதாரணங்களை நிலைநிறுத்தினார்கள். இவர்களுடைய கல்வி இவ்வாறு உள்ளது. இவர்கள் பட்டம் பெற்ற பிறகு இவர்களுக்கு அரசு கம்பெனியில் நல்ல வேலையும் கிடைத்துவிட்டது. அங்கு சிறிது காலம் இவர்கள் பணியாற்றினார்கள். பிறகு ஹதரத் முஸ்லிமோத் ரலிலான் அவர்களுடைய அறிவிப்பான வக்ஃப் செய்யுங்கள், தற்காலிகமான வக்ஃப் என்றாலும் சரியே என்பதை அல் ஃபஸ்லில் படித்தார்கள். எனவே தமது பணியை ராஜினாமா செய்துவிட்டு தம்மை தற்காலிகமான வக்ஃபுக்காக ஹஜரத் 2வது ஹலீஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அவர்கள் முன் அர்ப்பணித்தார்கள். மேலும் ஹஜரத் 2வது ஹலீஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அவர்களுடைய வழிகாட்டுதலின் பெயரில் 1963 முதல் முறையாக தற்காலிக வக்ஃபிற்காக சிராலியோன் சென்று விட்டார்கள். அங்கு இவர்களுடைய தந்தை மௌலானா நசீர் அலி சாஹிப் அவர்களுக்கும் நீண்ட காலம் தொண்டாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்தது. அவர்களின் கபரும் அங்குதான் உள்ளது. மௌலவி நசீர் அலி சாஹிப் அங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள். சிராலியோன் சென்றடைந்த உடனேயே முதலாவதாக தமது தந்தையின் கபருக்கு சென்றார்கள். அங்கு இவர்கள் மதிப்பிற்குரிய மௌலானா நசீர் அலி சாஹிப் அவர்கள் 26 நவம்பர் 1945 தமது மகத்தான ஒரு உரையில் கூறிய வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார்கள். அவர்கள் கூறியதாவது, நாம் இன்று இறைவனுக்காக போர் புரிவதற்காகவும் இஸ்லாத்தை மேற்கு ஆப்பிரிக்காவில் பரப்புவதற்காகவும் சென்று கொண்டிருக்கிறோம். இறப்பும் மரணமும் மனிதனுடன் இருக்கிறது. எங்களில் எவரேனும் மரணித்தால் உலகில் நீண்ட தூரத்தில் சிறிய நிலம் ஒன்று இருக்கிறது என்று கருதாதீர்கள். உலகில் நீண்ட தூரத்தில் ஒரு நிலம் இருக்கின்றது. அங்கு அந்த நிலம் அகமதியத்தின் சொத்தாகும் என்று கருதுங்கள். அதுவரை சென்றடைவது அகமது இளைஞர்களின் கடமையாகும். அங்கு எந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் அந்த இடத்தை கபர்கள் வடிவில் கைப்பற்றியிருப்போமோ அதை நிறைவேற்றுங்கள். கூறியதன் பொருள் என்னவென்றால், அகமதிகளின் சிறிய நிலம் ஒன்று உள்ளது. அங்கு ஓர் அகமதி முபல்லிகின் கபர் உள்ளது. அதன் காரணமாக அந்த நிலத்தில் அவர் கைப்பற்றியுள்ளார். எனவே எங்களுடைய கபரிடமிருந்து கோரிக்கை என்னவாக இருக்கும் என்றால், எந்த நோக்கத்திற்காக எங்களுடைய உயிர்கள் அர்ப்பணிக்கப்பட்டனவோ அதை நிறைவேற்றும் வடிவில் தங்களுடைய குழந்தைகளுக்கு பயிற்சியளியுங்கள்.
ஆக தமது சான்றோரான தந்தையின் வலியுறுத்தி கூறப்பட்ட அறிவுரையை நிறைவேற்றிய வண்ணம் மௌலானா முபாரக் நசீர் சாஹிப் அவர்கள் அங்கு சென்றடைந்தார்கள். மேலும் தமது தந்தையின் கபருக்கு சென்று நான் வந்துவிட்டேன் என்றும் தங்களுடைய அழைப்புக்கு பதிலளிக்க வந்துள்ளேன் என்றும் கூறினார்கள். சிராலியோனின் பல்வேறு இடங்களில் இவர்களுக்கு சேவை செய்யும் நட்பாக்கியம் கிடைத்தது. இதற்கு பிறகு ஹஜ்ரத் 4வது ஹலீஃபத்துல் மசி ரஹிமஹுல்லா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி 1985 பாகிஸ்தான் திரும்பி வந்துவிட்டார்கள். 1985 ஆப்பிரிக்காவிலிருந்து திரும்பி வந்தபோது ஹஜ்ரத் 4வது ஹலீஃபத்துல் மசி ரஹிமஹுல்லா அவர்களிடம் தற்காலிக வஃபுக்கு பகரமாக நிரந்தரமாக வாழ்க்கை அர்ப்பணிக்க இவர்கள் விண்ணப்பித்தார்கள். அதை ஹுசூர் ரஹிமஹுல்லா அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதற்கு பிறகு 1988 இவர்கள் முபல்லிகாக ஆப்பிரிக்கா அனுப்பப்பட்டார்கள். அங்கு இவர்கள் பல இடங்களில் முபல்லிகாக தொண்டாற்றி வந்தார்கள். 2003 கனடா ஜாமியா திறக்க தீர்மானிக்கப்பட்டது. இதற்கு ஹஜ்ரத் 4வது ஹலீஃபத்துல் மசி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒப்புதல் வழங்கியிருந்தார்கள். மேலும் இவர்களை தலைமை ஆசிரியராக நியமனம் செய்திருந்தார்கள். ஆனால் அன்னாரின் வாழ்நாள் வரை ஜாமியா திறக்கப்படவில்லை. அது பிறகு என்னுடைய காலகட்டத்தில் திறக்கப்பட்டது. ஹஜ்ரத் 4வது ஹலீஃபத்துல் மசி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறியது போன்றே நானும் இவர்களே தலைமை ஆசிரியராக இருக்கட்டும் என்று கூறிவிட்டேன். எவ்வாறு இருப்பினும் இவர்கள் கனடாவின் ஜாமியாவின் முதல் தலைமை ஆசிரியராக இருந்தார்கள். 2009 வரை ஜாமியாவின் தலைமை ஆசிரியராக இவர்கள் பணிபுரிந்தார்கள். 2010 கனடாவின் மிஷனரி இன்சார்ஜாக இவர்களை நான் நியமனம் செய்தேன். 2018 வரை இவர்களுக்கு முழுவதுமாக சேவை செய்யும் நட்பாக்கியம் கிடைத்தது. இவர்களுடைய மொத்த தொண்டு காலம் 65 ஆண்டு காலமாகும். இவர்களுடைய தற்காலிக வஃபும் நிரந்தர வஃபாகவே இருந்தது. அதே போன்று மௌலானா சாஹிப் அவர்களுக்கு தலைமையக பிரதிநிதியாக பல மாநாடுகள் மற்றும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. இவருடைய சொற்பொழிவுகளை நம்மவர்களும் அந்நியர்களும் மிகவும் விரும்பி கேட்பார்கள். மிகவும் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய சொற்பொழிவுகளாக அவை இருந்தன. கேட்பவர்களை முற்றிலும் தன்பால் ஈர்த்து வந்தார்கள். 2016 இவர்களுக்கு என்னுடைய பிரதிநிதியாக நூர் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டவும் நட்பாக்கியம் கிடைத்தது. பிறகு இவர்களின் தப்லீக் கட்டுரைகளும் வெளிவந்தன. கனடாவின் தேசிய செய்தி, டொரண்டோ ஸ்டார் மற்றும் ஆட்டோ ஸ்டேஷன் போன்ற பத்திரிகைகளில் வெளியாகின. மௌலானா முபாரக் நசீர் சாஹிப் அவர்களுக்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நூல்களான தஜல்லியாத்தே இலாஹியா மற்றும் ஃபதஹ் இஸ்லாம் என்ற நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க நல்வாய்ப்பு கிடைத்தது. பிறகு 4வது ஹலீஃபத்துல் மசி ரஹிமஹுல்லா அவர்களுடைய நூலான கல்ஃப் கிரைசிஸ் என்பதையும் இவர்கள் மொழியாக்கம் செய்தார்கள். இவர்கள் பின்விட்டு சென்றவர்களில் இவர்களின் துணைவியார் அமதுல் ஹஃபீஸ் நசீர் சாஹிபா, 3 மகன்கள் மற்றும் 2 மகள்கள் உள்ளனர். நான் கூறியதை போன்று இவர்கள் அநேக சிறப்புகளை கொண்டிருந்தார்கள். ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கையை ஏற்படுத்தவராக இருந்தார்கள். குறிப்பாக முபல்லிமார்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தார்கள். இவர்களுடைய வாழ்க்கை மார்க்கத்திற்கு உலகத்தை விட முக்கியத்துவம் வழங்கியதற்கான ஒரு செயல் வடிவமாக இருந்தது. எப்பொழுதும் ஜமாத்திற்கு தொண்டாற்றினார்கள். காலத்தின் ஹலீஃபாவிற்கு கட்டுப்படுவதை தமது குறிக்கோளாக கொண்டிருந்தார்கள். நான் கூறியது போன்று உரையாற்றுவதிலும் திறன் பெற்று விளங்கினார்கள். உருது, ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளிலும் மிகவும் சிறப்பாக உரையாற்றும் வல்லமை வாய்ந்தவராக இருந்தார்கள். இவர்கள் உரைகள் மிகவும் தாக்கத்திற்குள்ளாக்கக்கூடியவையாக இருந்தன. இவர்களுடைய துணைவியார் அமதுல் ஹஃபீஸ் சாஹிப் எழுதுகிறார்கள், இவர்கள் வாழ்க்கை முழுவதும் நற்செயல் மற்றும் இறைச்சத்துடன் கழித்தார்கள். ஜமாத்தின் ஒவ்வொரு பைசாவிற்கான வேதனையையும் கொண்டிருந்தார்கள். மிகவும் எளிமையாக தமது வாழ்க்கையை கழித்தார்கள். சிராலியோனிலிருந்து வந்த பிறகும் கூட அங்குள்ள நிறைய ஏழைகளுக்கு நிரந்தரமாக மறைவான முறையில் உதவி வந்தார்கள். துணைவியார் கூறுகிறார்கள், இவர்கள் சிறந்த வாழ்க்கை ஏற்படுத்துவராக மட்டுமிருந்தது மட்டுமல்லாமல் சிறந்த கணவராகவும் மிகவும் பரிவுள்ள தந்தையாகவும் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாவேன். எப்பொழுதும் இவர்கள் ஜமாத் என் மீது இவ்வளவு செலவழிக்கிறது, நான் எவ்வாறு பலனை ஏற்படுத்த முடியும் என்ற சிந்தனையிலே இருந்து வந்தார்கள். காலத்தின் ஹலீஃபா அவர்களுடைய கோபத்தை எந்த நிலையிலும் என்னால் பொறுத்து கொள்ள இயலாது என்ற விஷயத்தை எப்பொழுதும் கூறிக்கொண்டே இருந்தார்கள். இவர்களின் குழந்தைகளுடைய நற்தாக்கங்களும் உள்ளன. அவர்களில் பெரும்பாலானவர்கள் அனைவருமே தந்தையாருக்கு அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் மிகவும் உறுதியான ஈமான் இருந்தது என்பதைத்தான் எழுதியிருக்கிறார்கள். ஹிலாஃபத்திற்கு கட்டுப்படுதலும் ஜமாத் அமைப்பின் மீது உறுதியான நம்பிக்கையும் இருந்தது. பிறகு அல்லாஹ்வின் மீது அதிக தவக்குல் இறை நம்பிக்கை இருந்தது. எப்பொழுதும் இறைவன் என்னை கைவிட மாட்டான், அவன் எப்போதும் எனக்கு உதவி புரிவான் என்றே கூறி வந்தார்கள். அல்லாஹும் இவர்களுடன் இவ்வாறே நடந்து கொண்டான். பொருட்தியாகங்களுக்காக இவர்கள் எங்கு சென்றாலும், பொருட்திட்டங்களுக்காக இவர்கள் எங்கு சென்றாலும், இவர்கள் பிற்காலத்தில் மிஷனரி இன்சார்ஜாக இருந்தபோது அப்போதும் கூட அமீர் சாஹிப் எங்கு அனுப்பினாலும் அல்லது அது தவிரவும் பணி ஓய்வு பெற்ற பிறகும் இவர்களின் உடல்நலம் சரியில்லாமல் போன போதும் எப்போதாவது இவர்களிடமிருந்து பலன் பெறப்பட்டு வந்தது. பொருள் தியாகம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கூறி வந்தார்கள். மக்களுக்கு தாக்கம் ஏற்பட்டு வந்தது. காரணம், முதலில் தாம் அதில் பங்களிப்பார்கள், பிறகு மற்ற ஜமாத் மக்களுக்கு வலியுறுத்தி வந்தார்கள். இவர்களுடைய மூத்த மகள் கூறுகிறார்,
அஹ்மதியா ஹிலாஃபத்துடன் உறுதியான தொடர்பை வைத்துக் கொள்ளுமாறு ஆலோசனை வழங்கி வந்தார்கள். எப்பொழுதும் எங்களிடம் ஜமாத் அமைப்பின் மீது அன்பும் மரியாதையும் உருவாக்க முயற்சி செய்து வந்தார்கள். நாங்கள் எப்பொழுதும் ஹலிஃபத்துல் மசி அவர்களுடைய ஒவ்வொரு வழிகாட்டலின்படியும் செயல்பட வேண்டும் என்பதே அவர்களின் விருப்பமாக இருந்தது. இவ்விஷயங்களை பற்றி பேசிடாத அமர்வுகள் அரிதாகவே இருந்து வந்தது. பிறகு மகன் மற்றும் மகள் வழி பேர பேத்திகள் எப்போது ஒன்று கூடினாலும் இவர்கள் நம்மை ஒன்றாக அமர வைத்து அறிவுரை கூறுவார்கள் என்பது அவர்கள் அனைவருக்கும் தெரியும். அறிவுரைகளில் எப்பொழுதும் நாம் உலக கேளிக்கைகளில் ஈடுபடக்கூடாது, நம்முடைய தொடர்பு அல்லாஹுடனும் ஹிலாஃபத்துடனும் இருக்கிறது என்பதை உறுதியாக்க வேண்டும் என்ற தூது செய்தியே இருக்கும். பிறகு ஜமாத்தின் பணிகள் முழுமை பெற்றே தீரும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நீங்கள் ஜமாத்திற்கு சேவை செய்யவில்லை என்றால் பிறகு அல்லாஹ் இதைவிட சிறப்பாக பணியாற்ற வேறு மக்களை கொண்டு வருவான் என்று எங்களுக்கு கூறி வந்தார்கள். பிறகு இவர்களுடைய இளைய மகள் ஒரு சம்பவத்தை எழுதுகிறார். சிராலியோனில் ஒரு பள்ளிவாயில் கட்டப்பட்டு வந்தபோது பணியாளர்கள் சம்பள பணத்தை கேட்டார்கள். கட்டுமானம் நடந்து கொண்டிருந்தது. பணம் காலியாகிவிட்டது. அப்பொழுது தந்தையாரிடம் அவர்களுக்கு கொடுப்பதற்கு பணம் இல்லை. ஆயினும் மௌலானா முபாரக் நசீர் சாஹிப் அவர்கள் பணியாளர்களிடம் அவர்களை நாளை வரட்டும் என்றும் அவர்களுக்கு அவர்களின் சம்பள பணத்தை கூலியை கொடுப்பதாகவும் கூறினார்கள். விடிந்ததும் முபாரக் நசீர் சாஹிப் அவர்கள் தமது இல்லத்தை விட்டு வெளியே வந்ததும் தொழிலாளர்கள் வெளியே நின்று கொண்டிருப்பதை பார்த்தார்கள். ஆனால் தொழிலாளர்கள் வெளியில் நின்று காத்து கொண்டிருப்பதை கண்டார்கள். ஆனால் அதுவரை பணம் ஏற்பாடாகவில்லை. இதனால் இவர்கள் தொழிலாளர்களிடம், இப்போது என்னிடம் பணம் இல்லை, ஆனால் நான் துவா செய்கிறேன், கொஞ்சம் நேரம் காத்திருங்கள், இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் ஏற்பாடு செய்வார் என்று கூறினார்கள். இதே சமயத்தில் விரைவாக ஒரு வண்டி அவர்களிடம் வந்தது. அவர்களிடம் ஒரு கவரை கொடுத்தார்கள். அதில் பணம் இருந்தது. மேலும் அவர்களிடம், நீங்கள் பள்ளிவாயில் கட்டுவதாக ஒருவர் கேள்விப்பட்டார், எனவே அவர் இந்த பணத்தை அனுப்பி வைத்தார், இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார். யார் இந்த பணத்தை கொடுத்தார் என்று தந்தையார் கேட்பதற்குள் கவரை கொடுத்துவிட்டு அந்த வண்டி விரைவாக சென்று விட்டது. தந்தையாருக்கு அல்லாஹ் அவர்களின் துவாவை கேட்டுவிட்டான் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது. இவ்வாறு அந்த தொகையை வைத்து அவர்கள் தொழிலாளர்களுக்கான தொகையை கொடுத்து விட்டார்கள். ஆக இது அவர்களுக்கு அல்லாஹ் மீது இருந்த நம்பிக்கையாகும். பிறகு அல்லாஹும் அவர்களுடன் அவ்வாறு நடந்து கொண்டான். இதே போன்ற தவக்குல், மேலும் அல்லாஹ் இவர்களுடன் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பது தொடர்பான எண்ணற்ற சம்பவங்கள் இருக்கின்றன. அதை பல்வேறு மக்கள் எழுதியுள்ளார்கள், முரபிமார்களும் எழுதியுள்ளார்கள். நான் கூறியதை போன்று இவர்கள் நிச்சயமாக கற்றதன்படி செயல்படக்கூடிய அறிஞராக திகழ்ந்தார்கள். அதனால்தான் இவர்களின் சொற்பொழிவுகளுக்கு மக்கள் மீது மிகவும் தாக்கம் ஏற்பட்டு வந்தது. ஆனால் ஹிலாஃபத்தின் முன்னிலையில் இவர்களின் தன்னடக்கம் மிகவும் அதிகமாக இருந்தது. அல்லாஹ் இவர்களின் அந்தஸ்தை உயர்த்துவானாக. இவர்களின் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் இவர்களின் அடிச்சுவட்டை நடக்கச் செய்வானாக. இவர்களுடைய பிள்ளைகள் மற்றும் சந்ததிகளை இவர்களுடைய துவாக்களுக்கு வாரிசாக்குவானாக. அல்லாஹ் ஜமாத்திற்கும் இவர்கள் போன்ற தன்னலமற்ற சேவை செய்யக்கூடியவர்களை வழங்கி வருவானாக. குறிப்பாக கனடா ஜாமியாவில் படித்த முரபிமார்கள் எவ்வாறு இவர்கள் தர்பியத் செய்து வந்தார்கள், எவ்வாறு இவர்கள் தப்லீக் செய்ய கற்றுக் கொடுத்தார்கள், எவ்வாறு நட்பண்புகளை கற்றுக் கொடுத்தார்கள், எவ்வாறு மார்க்கத்தை கற்பித்தார்கள் என்று இவர்களுடனான பல சம்பவங்கள் எழுதியுள்ளார்கள். எவ்வாறு இருப்பினும் இந்த முரபிமார்கள் இவர்களிடமிருந்து அதிக பயன்பெற்றுள்ளார்கள். இவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும், இந்த சம்பவங்கள் எடுத்து கூறுவதற்கும் நினைவில் வைப்பதற்கும் மட்டுமல்ல, மாறாக இந்த முரபிமார்களும் இவ்விஷயங்களில் செயல் முன்மாதிரியாக ஆக வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கும் அதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم يعظكم لعلكم تذكرون
اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله